அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காரு. பசியோட உட்காந்துட்டு இருக்கும் போது தான் தெரியுது. என்னன்னு போய் கேட்கலாம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பாடு கொடுக்குவா? என்னாச்சு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? இல்லை, காலையில் வேலைக்கு வந்தேன். பயிர் வேலை சொன்னேன். மொத்த சைடு சரி. மழை பெஞ்சிட வேலை இல்லை. இல்லைன்னா வேலைக்கு போவேன். வேலை இல்லையா? மழை பெஞ்சதுனால ராத்திரி கேளம்பரத்தில் பத்துக்கு வந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு 1 நேரம் சம்பாதிப்பேன். 2 நாளைக்கு வருவேன். சனி ஞாயிறு பயிர் வேலை தான் செய்கிறேன். சரி சரி. மழை பெஞ்சிட வேலை இல்லை. யாராவது வேலை கொடுப்பாங்கன்னு உட்காந்துட்டீங்களா? வேலை மழை ஈரமாக பெஞ்சிச்சு. நான் வீசாக நிலங்குது. சரி. பையன் பார்த்துக்கிறான். நானும் நிலம் நம்மளுக்கு இது சேடை ஓட்டிக்கிறேன். மழை அதில் அந்த மரம்லாம் ஏறுவேன். கைச்சிடுவேன். சரி சரி சரி. அப்படியா? வந்து உக்காந்தேன். போகலாம். அப்புறமா சாப்பாடு உட்காந்து 1 நேரம் கழிச்சு போகலான்னு. இது நாளைக்கு போயிடுவேன். நாளைக்கு போயிடுவேன். நாளைக்கு இப்போ மழையில் நான் வேலை கிடைக்கும். வேலை இருக்கும். பெருசாக போனால் நாளைக்கு ஒரு 12க்குள்ளே ஒரு 1 நேரம் சம்பாதிப்பேன். உங்கள் வீடு எங்க? வீடு வந்தவாசி. வந்தவாசி. பையன்லாங்க நான் ஒடியா இருக்கான். பயிர் வேலை போதும். போதுமா? சாப்பிடுங்க. அதான் சாப்பிடாம அதான் உங்களை பார்த்தா பசியோட இருந்த மாதிரி இருந்துச்சு. கடல் நல்லா நான் தான் காய்ச்சி விட்டேன். கேட்டு விட்டேன். வேலை செஞ்சால் தான் போய் காசு கேட்பேன். அதிகமாக கேட்க மாட்டேன். சரி சரி சரி. ஏன்னா நம்ம ஒரு கை கால் ஊனம் விட்டு போனோம். ஆமாம் 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 ஆமாம். நம்ம நல்லா இருக்கிறோம். வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். அதுதான். அவ்வளோதான். அதெல்லாம் எந்த சிகரெட்டா பழக்கம் எதுவும் கிடையாது. பல்லு யாரும் இருந்துச்சுன்னா டீ சாப்பிடுவேன். உடம்பு ராசி போவோம். 55க்கு மேலே ஆகுது வயசு. 55க்கு மேலே ஆகுது. 55. பேச்சுலாம் எல்கேஜி படிக்க வைக்கிறேன். பையனும் அப்பா கரல் மாடு வச்சுருக்கிறான். சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு குறையில. ஒரு நாளைக்கு இங்கே வருவார். 2 நாளைக்கு வந்தால் 2 நாளைக்கு தங்கிட்டு 3ஆம் நாட்டுக்கு போயிடுவீங்க. தான் செய்கிறேன். கடை இல்லாத இருக்கிறேன். வரவும் போவான். வண்டி தான் எடுக்கலான்னு ஒரு ஆசை. சரி, அந்த வண்டி நம்ம இங்கே இல்லை. அங்கே ஊரில் பைக் வச்சுருக்கிறான். அவன் கொஞ்சம் சரக்கு சாப்பிடுவான். தமிழ் வேலைக்கு போகிறான். அப்படிங்களா? தமிழ் வேலை மாடுக்குது. திறமைக்குது. அவனுக்கு திறமை இருக்கு. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு குட்டிக்கு போட்டுருவான். நிலம் ஒரு 58 ரன் ஆச்சு. கரும்பு சுகர் மில் செய்யார் மில்லுக்கு தான் ஏற்றினேன். நான் வந்து மாமியா விட்டு நிலம் ஒரு 50 சென்ட் எங்கள் அத்தி விட்டுக்கிறாங்க. ஓட்டி அதில் வளைத்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். இதை நான் எடுக்க மாட்டேன். அவ்வளோதான். இது சம்பாதிக்கிட்டு எதனா பருப்பு அது இதெல்லாம் அரிசிலாம் 4 மூட்டை 5 மூட்டை எடுத்து போட்டுருவேன். அதான் எந்த கெட்ட பழக்கமும் எதுவும் கிடையாது. ஏதோ ஒன்று கிளீன் பண்ணிட்டு இந்த பைக்கு மட்டும் ஒன்று எடுத்துக்கலாம். என் வாழ்க்கையில் போதும். மருமகளுக்குலாம் நல்லா கொடுப்பேன். நேற்று கூட 200 ரூபா குடிச்சிட்டு வந்தேன். அப்படிங்களா? சரக்கு சாப்பிடுவான் பையன். மாதம் ஒரு 1000 ரூபாய் வந்து நம்ம சிஎம் ஆமாம் 1000 ரூபாய். அதில் 500 நீ போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுக்கோ. 500 வச்சுக்கோ. தந்தி இல்லை. பொண்ணுக்கு அப்பா காலமாக்காரு. அம்மாக்குறாங்க. சரி. அதெல்லாம் அவங்கள போய் நம்ம துன்படுத்தக்கூடாது. ஆமாம். பேசி அழகாக படிக்க வைக்கிறேன். ஒன்று 3ஆவது வருஷம் படிக்குது. ஒன்று முதல் வருஷம். 2 ஒரே ஸ்கூலில் ஒரே பள்ளிக்கூடத்தில் மாதம் ஏன்னா அப்படியே ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் சம்பாதிக்கிறேன். பரவாயில்ல. வாழ்க்கை ஓடுது. மாதம் மேஜர் ஆயிடுச்சா? இல்லை கல்யாணம் ஆகலை இன்னும் சார். ஏன்னா பார்த்து பண்ணிக்க. ஏன்னா அந்த காலத்தில் பொண்ணு கருத்து கஷ்டம் தான். நிலைமைக்கு வந்து வீடு நல்லா இருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ஒர்க்கு நல்லா இருக்குது. ஆமாம். தாய் தோப்பா அவங்க எப்படி இருந்தாலும் பார்த்தா பொண்ணு படிக்கிறாங்க. ஆமாம். அது தனி எல்லாம் ஒரு வேலை. வேலையை தேடிங்கன்னா பொண்ணை ஃபஸ்ட்டு பொண்ணு கிடைக்காது. எத்தனையோ பேர் கிராமத்தில் பொண்ணு இருக்குது. போய் பள்ளத்தில் விந்தாலும் வீரன் வச்சு நல்ல மாப்பிள்ளைய நல்லா இருக்கிறவன தேர்ந்தெடுக்கணும். ஒரு வாழ்க்கை இருக்கணும். காலத்துல நமக்கு தாய் தப்ப தனியார் மெசூல் தானே வேலை செய்யறேன். தனியார் தானே. ஆமாம். கவர்மெண்ட் வேறு ஒன்று இல்லை. கவர்மெண்ட்லாம் கிடையாது. அது ரொம்ப இதாகிடுச்சு. கவர்மெண்ட்லாம் எங்கேயோ போயிடுச்சு. 25க்கு மேலே ஆமாச்சா? 26வது. 26 பண்ணிக்கணும். அந்த 30க்குள்ளே பண்ணிக்கிட்டு தான் ரைட்டு. ஆமாம். இங்கே மேலே போயிடுச்சுன்னா காலம் நம்மளுக்கு வரும். காற்று விழுந்து தூத்தி கொள்ளணும். எடுத்துட்டு எது இருந்தாலும் தேடிக்கிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கூட ரொம்ப பழகாது. ஆனால் ஒரு நிமிஷம் சரிண்ணா. சரியா பைக்கு? பைக் அங்கே இருக்கு. சரி நான் போய் இருப்பேன். அப்படிங்களா? இருந்தாலும் அங்கே தான் இருப்பேன். சரி. அப்படியே வந்து 5 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். 5 மணி வரைக்கும்.
அப்படிங்களா? சொல்லம்மா பில்டிங் யாராவது வேலை சொன்னால் போய் செய்வீங்க? செய்வேன். நானும் இப்போ கேட்டு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தென்னை மரம்லாம் இருந்துச்சு. விட்டுட்டாங்க. சரி சரி. கேட்டு வச்சுருந்தாங்க. ஏவிஎம் வீட்டுலாம் இப்போ பிரசன்ட் ஓட்டுச்சு அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஒரு மாறுதல் ஆகி போச்சு. சரிங்க. சரி நான் வரேன், போயிட்டு வரேன்.